வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் செட்டிப்பாளையத்துல இன்னைக்கு நான் திருப்பூர் சஸ்திகா ஷோரூம்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் டிரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்க. மேலும் இதுமான வீடியோக்களை நீங்க பார்க்கறனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ என்னுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அப்டேட் செய்யப்பட்ட பிரஸா எடுக்கலாமா இல்லை அதே பட்ஜெட்டுக்கு நம்ம விக்டோரிஸ் எடுக்கலாமா? இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக தாங்க இந்த டெடிகேஷனான கம்பேரிசன் வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மாருதி சுசுகி பிரஸா இப்போ நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ணி கொடுத்த அந்த ஃபேஸ்புக் அப்கிரேட் அப்படின்றது நம்ம முன்னாடி நிற்குதுங்க. அதுவே விக்டோரிஸுடைய VXi. ஸோ இந்த வேரியன்ட் நான் ஏன் எட்டு வந்துன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் அதாவது பிரஸாவுடைய டாப் இன் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 16.25 லட்சங்க. அதே ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு விக்டோரிஸில் நமக்கு VXi வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 16.25 லட்சத்துக்கு ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் தான். அதாவது 6 ஸ்பீட் டார்க் மீட்டர் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்டேட்டுக்கு 1.5 லிட்டர் இன்ஜின்லேயே 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது நமக்கு பிரஸாக்கு தான் ஃபஸ்ட் டைம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்டோரிஸ் அதை விட பெரிய காராக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்பெஷலி இந்த கம்பேரிசன் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் எந்த ஆட்டோமேட்டிக் கார் மாருதியில் எடுக்கலாம் அப்படின்றது தான். புதுசாக அப்டேட் பண்ண பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸ் எந்த வகையிலாம் பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை விக்டோரிஸ் எடுக்கலாமா இல்லை பிரஸா எடுக்கலாமா நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வித்தியாசங்கள் நமக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டைமண்ட்ஸ் பற்றி பேசிடலாங்க. ஏன்னா பிரஸாவை பொறுத்தளவு நமக்கு அந்த சப் 4 மீட்டருக்குள்ளே வருதுங்க. அதுவே விக்டோரிஸ் பொறுத்தளவு நமக்கு அந்த சப் 4 மீட்டருக்கு எபோவ் போகுது. அதாவது மிட் சைஸ் SUV கேட்டகரியில் வருது, இது காம்பாக்ட் SUV கேட்டகரியில் வருது. ஸோ டைமண்ட்ஸ் ரீதியாக பார்க்கும்போது பிரஸாவுடைய லென்த் பொறுத்தளவு 3995 mm. அதுவே இங்கே விக்டோரிஸ் வரும்போது 4360 mm கொடுத்துருக்காங்க. அப்போ வித்தியாசம்னு பார்க்கும்போது பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸ் அப்படின்றது ஒரு 365 mm அப்படின்றது பெருசாக இருக்குதுங்க. அதுவே வித்துன்னு பார்க்கும்போது பிரஸாவுடைய வித்து பொறுத்தளவு நமக்கு 1790 mm கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கே விக்டோரிஸ் பார்க்கும்போது 1795 mm கொடுத்துருக்காங்க. அப்போ வித் வைஸா பார்க்கும்போது பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸ் அப்படின்றது ஒரு 5 mm அப்படின்றது கொஞ்சம் வைடரா இருக்குதுங்க. அடுத்து ஹைட்டுன்னு பார்க்கும்போது இங்க பிரஸாவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1685 mm. அதுவே இங்க விக்டோரிஸ் பார்க்கும்போது 1655 mm. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்டை பொறுத்தளவு விக்டோரிஸோட பிரஸா வந்து ஒரு 30 mm அப்படின்றது அதிகமாக இருக்குதுங்க. அடுத்து வீல் பேஸ் நமக்கு பார்க்கும்போது பிரஸாவுக்கு 2500 mm, அதுவே விக்டோரிஸ் போகும்போது 2600 mm. அப்போ வீல் பேஸ்னு பார்க்கும்போது நமக்கு விக்டோரிஸுக்கு தான் பெருசாக இருக்குது. ஸோ ஓவரால் நமக்கு டைமென்ஷன் ரீதியாக பார்க்கும்போது பிரஸாவோட எல்லா விதத்துலையுமே பெரிய காராக இருக்குதுங்க இந்த விக்டோரியஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்க்கும்போது பிரஸாக்கு 198 mm, அதுவே விக்டோரிஸ் பார்த்தீங்கன்னா 210 mm. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா விதத்துலையுமே டைமென்ஷன் ரீதியாக விக்டோரிஸ் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நமக்கு டைமென்ஷன் ரீதியாக இருக்கிற வித்தியாசங்கள்ங்க. அடுத்து கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது பிரஸாவே நீங்க ஒரு 6 கலர்ஸ்ல அவைலபிளா கொடுத்திருப்பாங்க, வாங்கிக்கலாம். அதுவே நீங்க விக்டோரிஸ் போகும்போது ஒரு 7 கலர்ஸ்ல அவைலபிளா கொடுத்திருப்பாங்க. பேஸ்ட் ஆன் உங்க நீட்ஸ் பொறுத்து நீங்க அந்த கலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். இந்த ரெண்டு வெஹிக்கிள்லயும் வேரியன்ட் வைஸா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, யாருக்கு எந்த வேரியன்ட் எடுத்தா சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு வேரியன்ட்டுக்கும் ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட பிரஸாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ்ல கவரேஜ் பண்ணிருக்கோம். அப்டேட் செய்யப்பட்ட கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டார்க் ப்ரௌன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் சுசுகியோட லோகோ கிடைக்குதுங்க. இதில் நமக்கு ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது சேஃப்டிக்கு நமக்கு 360 டிகிரி கேமரா அப்படின்றது நமக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. கூடவே நமக்கு 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே நமக்கு சேஃப்டி ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட ஏர்டேம் டிசைன்ஸ் பாருங்க, மேலே ஒரு சில்வர் கிளாடிங் நமக்கு பிளஸ்ட் சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது மேட் சில்வர் ஃபினிஷிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு இந்த வெஹிக்கிள் டாப் இன் வேரியன்ட், அதாவது பிரஸா ZXi Plus அப்படின்றதால நமக்கு டூயல் பேரல் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாப் ஆஃப் தி லெவலுக்கு. கூடவே நமக்கு LED டிஆர்ஸுமே வந்துடுதுங்க. தென் இந்த அப்டேட்டுக்கு முக்கியமான விஷயம் நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ்ங்க. ஆக்சுவலி விக்டோரிஸோடைய ஃபாக் லேம்ப்ஸ் தான் நமக்கு இதுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்டோரிஸோடைய டாப் இன் லெவலில் கொடுத்துருக்கிற அந்த LED ப்ரொஜெக்ட் ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த பிரஸாவுடைய டாப் ஆஃப் தி லைனுக்கு நமக்கு கிடைக்குதுங்க. தென் விண்ட்ஷீல்டில் நார்மலான வைப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரஸாவுடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். இது அப்படியே நம்ம விக்டோரிஸ் வருவோம். விக்டோரிஸ் வரும்போது விக்டோரிஸோட டிசைன் தீம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பிரஸாவுக்கும் கிராண்ட் விட்டாராவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான். ஸோ டிசைன்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட் டிசைன்ஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு சென்ட்ரல் சுசுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டிங் டிஆர்எல் ஃபங்க்ஷன் வர இடத்துல நமக்கு கனெக்டிங்க்கு நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கனெக்டிங் டிஆர்எல்ஸ் அப்படின்றது வராதுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் ஹாலஜன் ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டூயல் பேரல் கொடுத்துருந்தாங்க.
இதில் சிங்கிள் பேரல் தான் கொடுத்துருக்காங்க. அது எல்இடி, இது ஹாலஜன். அது போக ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்துருதுங்க. தென் ஃப்ரண்ட் ஆடம் டிசைன்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெகுலர் விக்டோரிஸ் பார்க்குற மாதிரி தாங்க. சில்வர் கலர் ஸ்கிப் லைட் வருதுங்க. ஏர் வென்டிலேஷன் நல்லா போயிட்டு வர மாதிரி கேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விக்டோரிஸ் பொறுத்தளவு ஆடம் டிசைன்ஸ் அப்படின்றது நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிற மாதிரி தாங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசாவை கம்பேர் பண்ணும்போது இதோடைய டிசைன்ஸ் அப்படின்றது நல்லாவும் இருக்குதுங்க. கூடவே நமக்கு ஏர் வென்டிலேஷனுமே நல்லா போயிட்டு வருங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் சைடு ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது இதில் மினிமலாக தாங்க இருக்கும். ஏன்னா அது டாப் ஆஃப் த லைன், இது மிடில் வேரியன்ட். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது ஹாலஜன் ப்ரொஜெக்டர் அப்படின்றது நமக்கு மெயின் ஃபீச்சராக இருக்குது. அதில் 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் இது எல்லாமே நமக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபீச்சர்ஸ் அண்ட் வித்தியாசங்கள். இது அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். அதில் என்ன வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, சைட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இந்த பிரசாவுடைய சைட் ப்ரொஃபைல் டாப் ஆஃப் த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஆச்சஸ் அண்ட் எஸ்யூவி கிளாடிங் வந்துருதுங்க. கூடவே அப்டேட் செய்யப்பட்ட சில்வர் கிளாடிங்குமே நம்மளால பார்க்க முடியுது. இதில் நமக்கு சைட் ப்ரொஃபைல் டிசைன்ஸில் நமக்கு அப்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைலில் மெயினாக வீல்ஸுங்க. வீல்ஸ்னு பார்க்கும்போது இந்த பிரசாக்கு அப்டேட் செய்யப்பட்ட அலாய் வீல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸுங்க. இது என்னதான் அலாய்ஸாக இருந்தாலும் நமக்கு இது 16 இன்ச்சஸில் போயிருக்காங்க. இதோட டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 215/60 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, ரியரில் ட்ரம் பிரேக். இது எல்லா வேரியண்ட்டுக்குமே காமன். ஃப்ரண்ட்டில் மேக் ப்ரொசஸர்ஸ், ரியரில் டார்சன் பீப்ஸ் அதுவுமே எல்லா வேரியண்ட்டுக்கும் நமக்கு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரோடைனமிக்காக ஏர் இன்கட்ஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் டூயல் டோன் போனதால நமக்கு வாரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர் வந்துருதுங்க. இந்த வெஹிக்கிள் டாப் ஆஃப் த லெவல் அப்படின்றதால நமக்கு 360 டிகிரி கேமரா அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. ஏ பிலார் மேட் பிளாக் ஃபினிஷிங், பி பிலார் அண்ட் சி பிலார் எல்லாமே நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனலிங் ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்றதுமே நமக்கு இந்த பிரசாவுக்கு கிடைக்குதுங்க. டூயல் டோன் தீமில் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு எலக்ட்ரிக் சன் ரூஃப் அப்படின்றதுமே நமக்கு பிரசாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அப்படின்றது ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க ஓஆர்விஎம்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் கொடுக்காம ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அண்ட் சேஃப் எக்ஸிட் கூடவே இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அப்படின்றது இந்த அப்டேட்க்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தளவு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றதுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் இந்த வெஹிக்கிள் பிரசால் பொறுத்தளவு நமக்கு டிஎல்ஓ பொறுத்தளவு சின்ன வெஹிக்கிள் தான். பட் இருந்தாலுமே இது உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு வெளிச்சம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சைட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் இந்த பிரசாவோடது. இது அப்படியே நம்ம விக்டரிஸ் போவோம். அதில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பிரசாலேருந்து விக்டரிஸ் வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சேஞ்சஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வித்தியாசங்கள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வீல் ஆச்சஸ், எஸ்யூவி கிளாடிங் அப்படின்றதெல்லாம் வந்துருதுங்க. பட் எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் எதுவும் இல்லை. ஓகே, பிரசால நமக்கு 16 இன்ச்சஸில் டூயல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே விக்டரிஸ் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வரும்போது நமக்கு 17 இன்ச்சஸில் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னதான் அலாய் வீல்ஸாக இருந்தாலும் இது 16 இன்ச்சஸ் வீல்ஸுங்க. 1 இன்ச்சஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது என்னதான் ஸ்டீல் வீல்ஸாக இருந்தாலும் 1 இன்ச்சஸ் அப்படின்றது அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 17 இன்ச்சஸ் வீல்ஸுங்க 215/66 நமக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவு சேம் பிரசா மாதிரி தாங்க. ஃப்ரண்ட்டில் மேக் ப்ரொசஸர்ஸ், ரியரில் டார்சன் பீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படின்றது விக்டோரிஸில் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது விக்டோரிஸில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பிரசாவை பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக், ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. தென் மற்றபடி பாடி கலர் ஓவர்வியூம், டர்ன் இண்டிகேட்டர் வந்துருதுங்க. ஏ பிலார், பி பிலார் அப்படின்றது நமக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. சி பிலார் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு சில்வர் கலரில் ஃபிக்ஸ்டு ரூஃப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ண முடியாது. ஆனால் பிரசாவில் உங்களால் லக்கேஜ் கேரி பண்ண முடியும் 50 kg வரைக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜான விஷயம். அடுத்து கிளாஸோட சைஸ் பொறுத்தளவு பிரசாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் போயிருக்காங்க. பிகாஸ் பெரிய கார் அப்படின்றதால டிஎல்ஓ அப்படின்றது உள்ளுக்குற பேசஞ்சருக்கு வெளிச்சம் அப்படின்றது பிரசாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் நல்லா இருக்குங்க. பிகாஸ் அந்த பெரிய சைஸ் கிளாஸஸ் போனதால். மற்றபடி பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் ப்ளஸ் நமக்கு ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றதுமே ஸ்டாண்டர்டாக நமக்கு இந்த விக்டோரிஸ் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. தென் குவார்டர் பேனலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸில் தான் போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சைட் ப்ரொஃபைல் வித்தியாசங்கள். இப்போ நம்ம ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பிரசாங்க. மேலே நமக்கு ஷார்ப் நேட்னா கிடைக்குதுங்க. இன்டெகிரேட்டட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர், டிஃபாகர், வைப்பர் வாஷர் இது எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. கூடவே ஸ்டாப் லைட்ஸ் வந்துருதுங்க. தென் சுஸ்கியோட லோகோ கொடுத்துருக்காங்க. பிரசாவோட பேஜிங் கிடைக்குதுங்க. தென் எல்இடி ஸ்பிட் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்றதுமே நம்மளால் பார்க்க முடியுது. இது டாப் ஆஃப் த லைன் அப்படின்றதால நமக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட பம்பர் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங், சில்வர் கலர் ஸ்கிப் லைட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு நமக்கு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், 2 ரிஃப்ளெக்டர் அப்படின்றது கிடைக்குதுங்க. இந்த வெஹிக்கிள் ஸ்மார்ட் ஹைபிரிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஹைபிரிட் அப்படின்றது இதோடைய என்ட்ரி லெவல் வேரியன்ட்ல நமக்கு ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது பிரசாவுடையது 328 லிட்டர் நம்ம கிளைம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸுங்க இந்த செக்மெண்ட்டில். உள்ள நமக்கு ரியர் பார்சல் செல்ஃப் கிடைக்குதுங்க. கூடவே நமக்கு லக்கேஜ்க்கு ஒரு பூட் லேம்ப் அப்படின்றதுமே நமக்கு இந்த டாப் ஆஃப் த லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் உள்ள நமக்கு ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது ஸ்பேர் வீல் கிடையாதுங்க. இந்த அப்டேட்டுக்கு பிரசாவுக்கு நீங்கள் எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே, ஈவன் இது டாப் எண்டு இது எடுத்தாலுமே நமக்கு கிடைக்காதுங்க. இதில் நமக்கு கான்டினென்டலுடைய பஞ்சர் கிட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக.
ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸ்பேர் வீல் இதில் வைக்க முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சிஎன்ஜியில் மட்டும் தான் உங்களால் ஸ்பேர் வீல் அப்படின்றது ஃபிட் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் அது அண்டர் பாடி சிஎன்ஜி வரதால அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மற்றபடி இருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரேவை வந்து நீங்கள் ஈஸியாக தூக்கிக்கலாம். இந்த ட்ரேவை ஈஸியாக தூக்கிட்டு உங்களால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியுங்க. என்னை பொறுத்தளவு என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னதான் பஞ்சர் கிட் கொடுத்தாலும் நைட் டைம் அப்படின்றபோது எந்த அளவுக்கு அது உபயோகமாக இருக்குன்னு கேள்விக்குறிதாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பேர் வீல் ஒரு 18,000 20,000 வருங்க. வாங்கி அடிச்சுலாம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கங்க. இது உங்களுடைய சேஃப்டிக்காக உதவும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரஸாவுடைய பூட் ஃபீச்சர். இது அப்படியே நம்ம விக்டரிஸ் போவோம். ஸோ விக்டரிஸ் வரும்போது ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது விக்டரிஸில் ஒரு விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்காதுங்க. பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த வைப்பர் மட்டும் மிஸ் ஆகுங்க. வைப்பர் வாசர் மட்டும் மிஸ் ஆகுதுங்க. மற்றபடி நமக்கு மேலே ஷார்ப்னேட்னா ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர், எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸு, அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட், சுஸ்கியோட பேட்ஜிங்கு, விக்டரிஸோட பேட்ஜிங், சேம் டைம் நமக்கு ரிவர்ஸ் கேமரா, ப்ளஸ் அது போக நமக்கு பம்பர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு பிளாக் வித் அந்த சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ப்ளஸ் நமக்கு அது போக 2 ரிஃப்ளெக்டர் அப்படின்றது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மாற்றங்கள் என்னென்னு பார்க்கும்போது பூட்டுக்குள்ளே அதில் வந்து 328 லிட்டர் கொடுத்துருந்தாங்க பிரஸாவில். இதில் 373 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டரிஸில் ஒரு 45 லிட்டர் அப்படின்றது நமக்கு அடிஷ்னலாக கேரி பண்ணி கொண்டு போக முடியுங்க. சேம் நமக்கு இது விஎக்ஸியாக இருந்தாலுமே நமக்கு பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் வித் வீல் கேப்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒன்றும் பிடிஐ பார்க்காம இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீல் கேப்ஸ் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்குது. அதர்வைஸ் உள்ள பார்க்கும்போது சேம் இதுக்கும் நமக்கு காண்டினென்டலோடைய பஞ்சர் கிட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஸ்பேர் வீல் இல்லை. பாருங்கள், இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயமே நமக்கு இந்த ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பவர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. கூடவே பூட் லேம்ப் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. பரவாயில்ல. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பூட் ஃபீச்சர்ஸ். ப்ளஸ் அது போக நமக்கு ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிலுமே நமக்கு லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்தளவு பிரஸாக்கு 48 லிட்டர் அண்ட் விக்டோரிஸ்க்கு 45 லிட்டர்ஸுங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் அப்படின்றது பிரஸால அதிகமாக ஃபில் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ். இப்போ உள்ளுக்குள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த வெஹிக்கிளில் என்னென்ன கிடைக்கும், எந்த வெஹிக்கிளில் எது கிடைக்காது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2 வெஹிக்கிளுக்குமே சேமான ஸ்மார்ட் கீ தான் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபங்க்ஷனோட லாக் அன்லாக்கோட 2க்குமே சேமான கீ தாங்க. 2 கீ கொடுத்துருப்பாங்க. 2மே ஸ்மார்ட் கீ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பிரஸாவுடைய ஃப்ரண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ள ஈஸியாக போய்க்கலாம். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலர் தீமில் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கிளாடிங் வருதுங்க. கூடவே நமக்கு ஒரு ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஃபேப்ரிக் பேடுமே நமக்கு சாஃப்ட் டச்காக கொடுத்துருக்காங்க. பவர் மிரர் கண்ட்ரோல் ப்ளஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபோல்டிங் வந்துருதுங்க. ஆல் டோர் பவர் விண்டோ, டிரைவர் சைடு மட்டும் 1 டச் அப் ஃபங்க்ஷன் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவு ஆல் டோர் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்ல நமக்கு 2 ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ்ங்க. சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலுமே நல்லா இருக்குதுங்க. தென் டிரைவர் சீட்க்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. தென் சீட்ஸ் பார்த்துக்கங்க, அப்டேட் செய்யப்பட்ட பிரஸாவுடைய சீட்ஸ். ஸோ லெதரேட் ப்ளஸ் நமக்கு பார்சியல் ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேட்டருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியுமே இந்த சீட்ஸ் அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் ஆஃப் லைனுக்குமே நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த அப்டேட் செய்யப்பட்ட பிரஸாவுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்க. பிளாக் வித் அந்த ப்ரௌன் கலர் ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குதுங்க. உள்ள வந்தோடனே எல்லாருமே கேட்கறது பானட் விசிபிலிட்டி இருக்கான்னு. 100% பானட் விசிபிலிட்டி அப்படின்றது எனக்கு இந்த பிரஸால கிடைக்குதுங்க. ஏபிலாருமே பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் பண்ணலைங்க. ஸோ விசிபிலிட்டி பொறுத்தளவு எந்த ஒரு கவலையுமே இல்லை. தென் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இது டாப் ஆஃப் லைன் அப்படின்றதால ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு இந்த டாப் ஆஃப் லைனுக்கு நமக்கு கிடைக்குதுங்க. ஓகேங்களா? தென் அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க, ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஆர்பிமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக சென்டரில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் மோஷன் ஃப்ரண்ட் அண்ட் சென்சர், டார்க் அண்ட் பவர், ஆக்ஸலரேஷன், பிரேக், ஸ்பீடோமீட்டர், இன்டர்செக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் அடுத்து ஸ்டீரிங் வீலுங்க. நமக்கு 3 ஸ்போக் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் லெதர் ஃபினிஷிங்குமே நமக்கு கிடைக்குதுங்க. லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வாய்ஸ் கமெண்டிங் பட்டனுமே வந்துருதுங்க. இந்த வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால நமக்கு பேடல் ஷிஃப்டருமே கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் விக்டோரிஸ் போனாலுமே உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வைப்பர்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனோட ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன், ஹெட் அப் டிஸ்பிளே பட்டன், இஎஸ்பி ட்ராக்ஷன் ஹில் ஹோல்டுங்க. இந்த வெஹிக்கிள் 360 டிகிரி கேமரா கொடுத்ததால ஸோ 360 வியூமே நம்மளால் பார்த்துக்க முடியுதுங்க இந்த பிரஸாவுடைய டாப் எண்டை பொறுத்தளவு. தென் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் பட்டன் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது ஐஎஸ்எஸ் பட்டனுங்க. கீழே பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த அப்டேட்டுக்கு முக்கியமான விஷயம் நமக்கு 10.1 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே இதில் வந்துருதுங்க. கூடவே நமக்கு 2.5 அதாவது BM 2.5 ஏர் ஃபில்டர் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. வித் ஏர் பியூரிஃபையரோடய நமக்கு வந்துருதுங்க. ஓகேங்களா?
ஸோ கிளைமேட் அண்ட் ஏர் பியூரிஃபையரை நம்மளால் பார்த்துக்க முடியுது. அதுபோக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா சப்போர்ட்டோடைய அப்ளிகேஷன், மீடியா, ஃபோன் செட்டிங்ஸ், கிளைமேட், சுசுகி நேவிகேஷன், 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. அது போக நமக்கு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், அது பே கிராஸ் டிராஃபிக் அலர்ட், சேஃப் எக்ஸிட், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பார்த்துக்குங்க. வித் அடாப்டிவ் கைலன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டிங்க. ஓகே, இந்த இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் ப்ரீமியம் சரௌண்ட் சிஸ்டத்தோடைய சவுண்ட் குவாலிட்டி நீங்களே கேளுங்க. சுத்திக்கிச்சு சுத்திக்கிச்சு பொல்லாத பார்வை போகட்டா சாட்டுது உன் போல தாவி ஆசையெல்லாம் கேட்கட்டா வாழ்ந்து சாவேண்டா கொஞ்சம் கிளி பாட வச்சா கும்மாளமோ. ஓகே, கேட்டிருப்பீங்க ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது இந்த அப்டேட் செய்யப்பட்ட பிரஸ்ஸால் நம்மளால் கேட்க முடியுதுங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட் ரூம் ஃபினிஷிங் போயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்டோரிஸில் கொடுத்த மாதிரி அப்டேட் செய்யப்பட்ட பட்டன் சிஸ்டம் பார்த்துக்குங்க. ரிலையபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்றது கிடைக்குது. 12 வோல்ட் பவர் சாக்கெட், தென் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஆக்டிவ் கூலிங் சப்போர்ட்டோடைய நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துருதுங்க. தென் எப்பவும் போய் நமக்கு டார்க் கன்வெர்ட்டர் கீர் பாக்ஸ் சிஸ்டம் பார்த்துக்குங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், மேனுவல். தென் இந்த அப்டேட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்றது டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டு பேருக்குமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் பிரேக் வித் க்ரோம் ஃபினிஷிங்க, ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உள்ள ஒரு சின்ன ஸ்பேஸுங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்தளவு கூலிங் ஃபங்க்ஷனோடய கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்பேஸுங்க. மேலே சன்செட் வித் டிக்கெட் ஹோல்டர் வந்துருதுங்க. ஆட்டோ டிம்மிங் IRVM கிடைக்குது. மேலே சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 2 ஹாலஜன் லைட்டுங்க. தென் எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ சன்ரூஃப் பொறுத்தளவு லைட்டுக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைகள் நிற்க வச்சுட்டு போகாதீங்க. அது எந்த வகையிலும் உங்களுக்கு உதவாதுங்க. பேசன் சீட்ஸ் நமக்கு வேரண்டி முன்னாடி ஒரு சன்செட்ஸ் ப்ளஸ் நமக்கு ஒரு லைட்ஸுமே வந்துடுதுங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டு பேத்துக்குமே சீட் பெல்ட்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. கூடவே நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆம்பியன் லைட் அப்படின்றதுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 68 கலரில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரஸாவுடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ். இப்போ அப்படியே நம்ம விக்டோரிஸ் போவோம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே, பிரஸாலேருந்து நம்ம விக்டோரிஸ் வருவோம். பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் என்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா டோருமே கொஞ்சம் வைடராக ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு பெரிய என்ட்ரி அப்படின்றது இருக்குதுங்க. டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் பியானோ பிளாக் ஃபினிஷிங் இன்க்ளூடிங் நமக்கு லைட் பேஜ் கலர் போயிருக்காங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் மேரியா தாங்க இருக்குது. பார்க்க கொஞ்சம் ப்ரீமியம் தாங்க இருக்குது. இதில் நமக்கு ஆல் டோர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இன்க்ளூடிங் நமக்கு 2 ட்விட்டருமே வந்துருதுங்க. இந்த VXI லெவலுக்கு அன்லாக் ஸ்விட்சஸ் கிடைக்குதுங்க. எலக்ட்ரிக் ஃபோல்டிங்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் டோர் பவர் விண்டோ, டிரைவர் சீட் ஒன் டச் அப் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷிங் வருதுங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குதுங்க. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுமே நமக்கு இந்த VXI லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் சீட் பாருங்க. ஸோ நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் அண்ட் கன்வீனியன்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சென்டரில் அந்த ட்ரையர் தீம் இவங்க இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. சைடு குஷன் பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது இந்த விக்டோரிஸில் நல்லா இருக்குதுங்க. பாடி ரோல் அப்படின்றதுமே பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு விக்டோரிஸில் பெட்டராக தாங்க இருக்கும். அட்ஜஸ்டபிள் கிட்டஸ் நமக்கு 2 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வெஹிக்கிளுமே இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுங்க 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது பொறுத்தளவு. தென் இந்த விக்டோரிஸ் VXI வேரியண்ட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். ஸோ வந்தோடனே எல்லாருமே கேட்குறது பாண்ட் விசிபிலிட்டி பொறுத்தளவு நமக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. பிரஸாவாகட்டும் விக்டோரிஸ் ஆகட்டும் 100% பாண்ட் விசிபிலிட்டி அப்படின்றது கிடைக்குதுங்க. ஏபிஆர் பொறுத்தளவு நமக்கு பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் திக் சைடு போயிருக்காங்க. ஸோ பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது வேணால் ஒரு ஸ்லைட் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது நமக்கு இந்த விக்டோரிஸில் கிரியேட் ஆகுங்க. மற்றபடி நமக்கு காருக்குள்ளே வந்திருக்கும் போது எனக்கு பிரஸாவில் கூட கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஃபீலாக இருந்ததுங்க. பட் விக்டோரிஸ்குள்ளே நல்ல ஏரியா இருக்குதுங்க கேபினை பொறுத்தளவு. ஏன்னா இவங்க அந்த லைட் பீச் கலர் தீமில் போனதால் கொஞ்சம் ஏரியா இருக்குதுங்க காருக்குள்ளே வந்திருக்கும் போது. ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது அனலாக் வித் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. சேம் நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர், ஐடியல் ஸ்டார்ட் டைம், மோஷன் சென்சர், அந்த ஹைப்ரிட் பேட்டரி சார்ஜ் ஆகிறது முதற்கொண்டு எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலராக தாங்க இருக்குது. தென் விக்டோரிஸோட ஸ்டீரிங் வீல் பார்த்துக்குங்க. நமக்கு லான்ச் பண்ணும்போது சேம் இதே 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குமே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஹார்னை பொறுத்தளவு நமக்கு பிரஸாவாகட்டும் விக்டோரிஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே சேமான டூயல் ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குதுங்க பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே நமக்கு வந்துருதுங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அப்படின்றது இதுக்குமே நமக்கு கிடைக்குதுங்க. பிரஸாவுக்கும் கொடுத்துருந்தாங்க, இந்த விக்டோரிஸ்க்குமே கிடைக்குதுங்க. லெஃப்ட் சைடில் நார்மலான வைப்பர்ஸுங்க, ரைட் சைடில் நார்மலான ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னில் AC வென்ட்ஸ் கிடைக்குதுங்க. இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ESP ட்ராக்ஷன் ஹில் ஹோல்ட், ISS பட்டன், ஹெட்லாம்ப் டபுள் அட்ஜஸ்டர், கீழே பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸ் பார்த்துக்குங்க. நல்லா கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்குது. அதுக்கு நமக்கு 10.1 இன்ச்சஸில் அப்டேட் செய்யப்பட்ட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு 7 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ தாங்க 7 இன்ச்சஸ்ங்க. பட் இருந்தாலுமே நமக்கு சுசுகி கனெக்டோட கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் கார்ப்ளே இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. சவுண்ட் குவாலிட்டி நாட் பேடுங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. தென் இதில் நமக்கு ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியை பார்த்துக்குங்க. சேம் தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் HD கிளியர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க.
அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கேமரா குவாலிட்டி பொறுத்தளவு எனக்கு பிரசாத் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சென்டரில் ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துருதுங்க. தென் இந்த விஎக்ஸி வேரியன்ட் லெவலுக்கே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட ஏசி சிஸ்டம்ஸ் வந்துருதுங்க. இந்த இடத்துல மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ், 12 வோல்ட் பவர் செகண்ட் யூஎஸ்பி போட்டுங்க. இந்த இடத்துல மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸுங்க. ஆக்சுவலி எனக்கு விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கிடைக்கலைங்க. ஆட்டோமேட்டிக் மேனுவலுக்கும் இந்த கியர் லெவர் மட்டும் தான் மாறுது, மற்றபடி பெரிய வித்தியாசங்களே இல்லை. என்ன ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இந்த இடத்துல பேடல் ஷிஃப்ட் அடிஷனலாக ஆட் ஆகும். மேனுவல் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்ட் அப்படின்றது வராதுங்க. ஸோ இதுதான் பெரிய வித்தியாசங்கள். மற்றபடி ஹேண்ட் பிரேக் வித் நமக்கு க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி ஸ்லைடிங் ஆம்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ். க்ளோ பாக்ஸ் பொறுத்தளவு ஒரு டீசெண்டான ஸ்பேஸுங்க. பட் கூலிங் ஃபங்க்ஷன் இதுக்கு கிடையாது. மேலே சன்செட் வித் வேனிட்டி மிரரோடய கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் பரவாயில்லைங்க. மேனுவல் டிமிங் IRVM ஸ்விட்சஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி SOS பட்டன் கிடைக்குதுங்க. பேசன் சைடுமே நமக்கு ஒரு வேனிட்டி மிரரோடய ஒரு சன்செட் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே சீட் பெல்ட் ஹை டச் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரஸா போகலாங்க. ஆனால் விக்டோரிஸ் பொறுத்தளவு ஃபியூச்சர்ஸ் கம்மி தான். ஆனால் உள்ளுக்குள்ள சீட்டிங் பொசிஷன்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. அதாவது கார்களுக்கு வந்துருக்கும்போது எந்த இடத்துலையுமே தட்டுறதோ பிடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகணும், ட்ராவல் பண்ணணும், எனக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியம் இல்லைன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த விக்டோரிஸே போகலாங்க. மற்றபடி எனக்கு ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம், நான் சிட்டி டிரைவ் தான் அதிகமாக போவேன், எங்கள் வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் ஸ்லிம்மாகவும் ஷார்ட்டாகவும் தான் இருப்பாங்க, எங்களுக்கு பிரஸாவே போதும், ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம்னா நீங்கள் பிரஸா போகலாம். மற்றபடி கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வேணும், கம்ஃபர்டபுளான ரைடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விக்டோரிஸ் போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் அந்த பிரஸாக்குள்ளே வரேங்க. காலை லைட்டாக எடுத்து வச்சு லைட்டாக குமிச்சா போதும், உள்ளே ஈஸியாக வந்துட முடியுது. டோர் தட் எஃபெக்ட்டும் நல்லா சாலிடாக தாங்க இருக்குது. உள்ளுக்குள்ளே கம்ஃபர்ட் பார்க்கலாம். காலை நேராக வச்சுருக்கேன். தை சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சமாக பத்தலைங்க. காலை நேராக நீட்டுறேன். நல்லா தை சப்போர்ட் கிடைக்குதுங்க இந்த அப்டேட் செய்யப்பட்ட பிரஸாவில். லெக் ரூமும் ஓகே, நீ ரூமும் நல்லா இருக்குங்க. சேம் டைம் நமக்கு ஹெட் ரூம் பார்த்துக்குங்க. ஹெட் ரூமே ஓகேவா தாங்க இருக்குது. பிகாஸ் ஹெட் ரூமுக்காக இவங்க ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது டோர்ஸில் க்ரோம் அன்லாக் சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ரியர் பவர் விண்டோ சுவிச்சஸ், அது போக நமக்கு அந்த ஃபேப்ரிக் பேடுமே கிடைக்குதுங்க. கூடவே வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒரு ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் ரியர் பேசஞ்சர் சீட்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லெதரேட் வித் பார்சல் ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த டாப் ஆஃப் த லைன் கொடுத்துருக்காங்க. வித் 2 கப் ஹோல்டரோடயே வருதுங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்டபிள் ஹிட்டர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் கன்வீனியன்ட்டாக இருக்குதுங்க. ஆக்சுவலி மாறுதல் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த பிரஸாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குதுங்க. கூடவே 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டுமே கிடைக்குதுங்க. சேஃப்டிக்கு ஐசோஃபீஸ் ஹேங்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரியரில் ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஏசி வென்ட்ஸ் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸ் ஃபீலிங் இருக்கலாம். ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அப்படின்றது வந்துருதுங்க. 2 பக்கமே வித் கோட் கூட கொடுத்துருக்காங்க. ரியர் லைட்டை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பூட் ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப இனோவேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரஸாவுடைய ரியர் சைட் ஃபீச்சர்ஸ். இப்போ நான் இந்த வெஹிக்கிள்லேருந்து இறங்குறேன். சேம் அதே மாதிரி லைட்டாக கால் எடுத்து வச்சா ஈஸியாக வெளியே வந்துட முடியுதுங்க. ஸோ இப்போ மறுபடியும் வரேன். நேராக வந்துட்டேன். காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போதுமே கொஞ்சம் அப்டேட்டான ஃபீல் தாங்க இருக்குது. இப்போ வெளியே போகிறேன். ஸோ ஈஸியாக வெளியே வந்துட முடியுதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர் சீட்ஸுக்கு முன்னாடியுமே நமக்கு பாக்கெட்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் விக்டோரிஸ்குள்ளே வரேங்க. அதே மாதிரி கால் எடுத்து வச்சு லைட்டாக குமிச்சா போதும் உள்ளே ஈஸியாக வந்துட முடியுதுங்க. ஸோ பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உள்ளே ஏறி வர கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. காலை நான் நேராக வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி கொஞ்சமாக தை சப்போர்ட் பத்தலை. ஆனால் பிரஸாவில் வந்து நமக்கு சீட்ஸோடைய லென்த்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் இருந்தது. எனக்கு கால் வைக்கும்போது இது வரைக்கும் வரல. ஆனால் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அப்போ கால் நான் நேராக நீட்டும்போது நல்ல தை சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குதுங்க. பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் தை சப்போர்ட் அப்படின்றது ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள். ஹெட்ரூம் பொறுத்தளவு ஸோ பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் நமக்கு ஒரு அசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு க்ரோம் அன்லாக் சுவிச்சஸ் கிடைக்குதுங்க. ரியர் பவர் விண்டோ சுவிச்சஸ், இங்கேயுமே நமக்கு ஃபேப்ரிக் பேடு தான் கிடைக்குதுங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அது போக டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேர் சீட்டுக்கு முன்னாடியுமே பாக்கெட்ஸ் கிடைக்குது. இதுலேயுமே நமக்கு ரியர் ஏசி வெண்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் நமக்கு 2 டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பிரஸாவில் பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு யூஎஸ்பி ஒரு டைப் சி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த விக்டோரிஸில் 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. கீழே மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸுங்க. டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2மே சிமிலராக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் பிரஸாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வைடராக இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு லைட்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஹாலஜனில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் வந்துடுதுங்க. தென் சீட்ஸ் பொறுத்தளவு நமக்கு எப்பவும் போலையே தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே
ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபேப்ரிக் ஃபினிஷிங்க. அதில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்ட் அப்படின்றதுமே நமக்கு இந்த விக்டோரிஸ் லெவலுக்கு நமக்கு கிடைக்குதுங்க. அது போக சேஃப்டிக்கு ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் பிரசாலையும் ஏறி இறங்கினேன், இதுலேயும் நான் ஏறி வந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது உள்ள ஏறி இறங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காருக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குதுங்க. பிரசாவே நல்லா தான் இருக்குது. பிரசாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் அந்த டிஎல்ஓ உள்ள வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ கேபின்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல எனக்கு. இதோடைய டோர் தட்டை ஃபிட் கேளுங்க. ஸோ சாலிடான தட்டுங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது போக ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வருது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், கூடவே நமக்கு அந்த ரீசெண்ட் அப்டேட் பண்ணி கொடுத்த அந்த ரியர் கிராஷ் டிராஃபிக் அலர்ட், இந்த மாதிரி ஒரு 10 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சேஃப்டி ரிலேட்டடாக நமக்கு பிரசால் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்றது நமக்கு விக்டோரிஸில் கிடைக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன் அந்த ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 வெஹிக்கிளுமே 5 ஸ்டார் ரேட்டிங் கேப்பபிள் தான் பிஎன் கேப். என்னை பொறுத்தளவு சேஃப்டி பார்த்து கார் வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 5 ஸ்டார் ரேட்டிங், 3 ஸ்டார் ரேட்டிங் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஸோ நீங்கள் டாடா, மகேந்திரா, மாருதி எல்லாருமே 5 ஸ்டார் ரேட்டிங், எல்லா கார்ஸுமே 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு கரெக்டான முறையில் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஸோ என்னதான் 5 ஸ்டார் ரேட்டிங், 6 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாலும் மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் அது எவ்வளோ பெரிய ரேட்டிங் கார் வாங்கினாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா மிதவேகம் மிக நன்றுன்னு அன்றைக்கிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கார் வச்சிருந்தாலும். ஒரு சிலர் நிறைய கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் நான் கார் கொண்டு போய் எங்கே அடித்தாலும் ஒன்றாகாது அப்படின்ட்டு. எல்லாமே நமக்கு நடக்காத வரைக்கும் பெட்டராக தாங்க இருக்கும். இப்போ நான் இந்த விக்டோரிஸ்லேருந்து வெளியே இறங்குறேங்க. அதே மாதிரி லைட்டாக கால் எடுத்து வச்ச போதும் ஈஸியாக இறங்கிக்கலாம். நான் நோட் பண்ண 2 விஷயம் பாருங்கள். பிரசாலையும் சரி இந்த விக்டோரிஸும் சரி ஏறி இறங்கும் போது எனக்கு பிரசாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா டோர் ஓப்பனிங் கொஞ்சம் வைடாக இருக்குது. இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க பிரசாவை கம்பேர் பண்ணும்போது. வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே பிரசாவை கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸில் ஏறி இறங்குறதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த விக்டோரி இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.5 லிட்டர் K15C பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1500 சிசிங்க, 4 சிலிண்டர் இன்ஜின்ங்க. இது அதிகபட்சமாக 103 PS பவரையும் 139 Nm டார்க் யூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் சிட்டிக்குள்ள ஒரு 12 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஹைவேல ஒரு 50லேருந்து 80 வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. பேஸ்டாக உங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸ் பொறுத்து இதுவுமே மாறுங்க. ஸோ விக்டோரிஸில் பேக்கேஜிங் பார்த்துக்குங்க. ஸோ பெரிய வெஹிக்கிள் அப்படின்றதால கொஞ்சம் கேப் அங்கங்கே பார்க்க முடியுது நம்மளால. சேம் இன்ஜின் ஸ்பெக்ஸ் தான் நமக்கு பிரசாவுக்கும், அதுக்குள்ள பேக்கேஜிங் கேப் அப்படின்றது நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துடலாம். சேம் நான் சொன்ன மாதிரி அதே இன்ஜின் தாங்க அப்படியே இருக்குது. பேக்கேஜிங் கேப் மட்டும் பார்த்துக்குங்க. என்ன விக்டோரிஸ் பெரிய வெஹிக்கிள் அப்படின்றதால கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தது. பட் இதில் அந்த கேப் அப்படின்றது கம்மியாக இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பிரசாவுக்கு. இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் நோட்டை கேளுங்க. ஓகே, கேபின்குள்ளே நமக்கு என்விஎஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். விக்டோரிஸில் பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியலைங்க. பண்ணும்போதுமே எந்த ஒரு வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியல. இன்க்ளூடிங் கியர் நாப், டோர் பேனல் முதற்கொண்டு எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு மைல்டு வைப்ரேஷன் ஸ்டீரிங்லையும் டோர் பேனலையும் ஃபீல் பண்ண முடியுதுங்க. உள்ள நாய்ஸ் கேட்போம். ஸோ 2000-2500 ஆர்பிஎம் போகும்போதாங்க உள்ள அந்த நாய்ஸ் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த டீட்டெயில் கம்பேரிசன். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாங்க. மாருதி சுசுகி பிரசா, ZXi ப்ளஸ் அண்ட் விக்டோரிஸ் VXi யாருக்கு எந்த வேரியண்ட்? ஓகே, பிரசா யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் எனக்கு டாப் ஆஃப் த லைன் தான் வேணும். அது போக எனக்கு வெஹிக்கிள் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபியூச்சர்ஸ் ரிச்சாக இருக்கணும். ஃபியூச்சர்ஸ் முக்கியம், சைஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரசா அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. இல்லை இதே பட்ஜெட்டுக்கு எனக்கு ஃபியூச்சர்ஸ் தேவையில்லைப்பா, எனக்கு பார்க்குறதுக்கு பெரிய காரான ஒரு தோற்றம் வேணும், எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு சைஸ் பார்க்க பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் முக்கியம் இல்லை சைஸ் தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக இந்த பட்ஜெட்டுக்கு விக்டோரிஸ் அப்படின்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு கார் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.